ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் தாம்பரத்தில் வள்ளுவர் குருகுலத்தில் நடந்த கிழங்கு திருவிழாவை பற்றி பார்க்கலாம். கிழங்குகள் பாருங்கள், பாரம்பரியமான கிழங்குகள். இதெல்லாம் நம்ம கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த பேரெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணல. இந்த வகை கிழங்குகள் வேணும்னா அவங்கள்ட்ட நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கணும். இது டிஸ்பிளேக்காக தான் வச்சுருக்காங்க, விற்கிறதுக்கு இல்லை. எவ்வளோ பெரிய கிழங்குகள் பாருங்கள். இது மஞ்சள், சக்கரவள்ளி கிழங்கு, ஆரஞ்சு நிற சக்கரவள்ளி கிழங்கு, வெள்ளை நிற சக்கரவள்ளி கிழங்கு, பிங்க்கு நிற சக்கரவள்ளி கிழங்கு. இதுலேயே ஒரு 10 வகை இருக்குது. மஞ்சள் நிற சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள். இதெல்லாம் என்ன கிழங்குன்னே நம்மளுக்கு தெரியலை. அந்த காலத்தில் இதெல்லாம் சமையலுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. சுரக்காய், பாட்டில் சுரக்காய், கரலாக்கட்டை சுரக்காய், நீல சுரக்காய், சிட்டு சொரை, சின்ன சிட்டு சொரை, நிறைய வகை இருக்குது. பாருங்கள், இதெல்லாமே சுரக்காய் தான். அந்த காலத்தில் இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்காக இதை மீட்டு எடுத்திருக்காங்க. இதனுடைய விதைகள் எல்லாம் இப்போ விற்பனைக்கு இருந்தது. விதைகள் வாங்க தான் முடியலை, சரியான கூட்டம். சரியானபடி பொறுமையாக பார்த்து வாங்கிறதுக்கு நமக்கு முடியலை, அவ்வளோ கூட்டம். பாருங்கள், இந்த சுரக்காலே எத்தனை வகை இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய சுரக்காய். இந்த சுரக்காயெல்லாம் ஒரு 5-6 கிலோ இருக்கும். அந்த அளவு வெயிட்டாக இருந்தது. நமக்காக காட்சிப்படுத்தியிருக்காங்க. புடலங்காய் பாருங்கள், எவ்வளோ நீளமான புடலங்காய். கிட்டத்தட்ட 7 அடிக்கு இருந்தது. இந்த சுரக்காவையும் பாருங்கள், எவ்வளோ நீளமான சுரக்கான்னு. இதுவுமே ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தது. நிறைய விதை கிடைக்கல, எல்லாம் தீர்ந்துருச்சுன்ட்டாங்க. இந்த சுரக்காய் பாருங்கள், ஒரு 5 கிலோ இருக்கும். பீர்க்கன், இதுதான் நாட்டு பீர்க்கன். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு கடையில் கிடைக்கிறதெல்லாம் குட்டை பீர்க்கன் தான். பாருங்கள், பூசணிக்காய் பாருங்கள். இது ஒரு 10 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய காய். எத்தனை வகையான பூசணிக்காய். பரங்கிக்காய், அவ்வளோ வகையான பூசணிக்காய். எல்லா காய்கறிலையுமே நிறைய வகை இருந்தது. நமக்காக காட்சிப்படுத்தி இருந்தாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு சரியாக பதில் சொன்னாங்க. இதனுடைய பேரெல்லாம் கேட்டால் கரெக்டாக சொன்னாங்க. அங்கே நேற்று போனது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நிறைய வகையான காய்கறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாரம்பரியத்தை எப்படி மீட்டு எடுக்கிறதுங்கிற பற்றியும் நிறைய பேசினாங்க.
ஆக மொத்தம் பயனுள்ளதாக இருந்தது. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ்.